வாழ்க்கையே வேணாம். நான்லாம் உயிரோட இருந்து எந்த யூஸும் இல்லன்னு ஒருத்தன் ஆத்துக்குள்ள குதிச்சு சாக போறான். அவனோட கெட்ட நேரம் சாக கூட அவனுக்கு குடுத்து வைக்கல. ஆத்தோரமா அடிச்சுட்டு வந்து விழுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஆத்துக்கு நடுவுலயே ஒரு தீவுல மாட்டிக்கிறான். எதிர்பாராத விதமா அவனுக்கு இந்த தீவுல ஒரு லவ் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோவோட லவ் சக்சஸ் ஆச்சா? அவன் அந்த தீவை விட்டு வெளியே போனானா இல்லையான்னு ரொம்பவே சுவாரஸ்யமா வித்தியாசமா சொன்ன ஒரு அழகான ஃபீல் குட் மூவி தான் கேஸ்டவே ஆன் த மூன். இந்த படத்தோட பேரை கேட்டதும் ஹீரோ மூன்ல தொலைஞ்சு போயிட்டானான்னு நினைக்காதீங்க. மனிதர்களையும் உலகத்தையும் வெறுத்து ஒரு தீவுல தனியா சந்தோஷமா வாழ்ந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான பையனோட கியூட்டான ஸ்டோரி தான் கேஸ்டவே ஆன் த மூன். இது ஒரு சவுத் கொரியன் மூவி 2009ல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஃபோன்ல யார் கூடயோ பேசிட்டு இருக்காரு. இவருக்கு கடன் கொடுத்த ஃபினான்ஷியர் தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க எங்ககிட்ட வாங்கின கடன் வட்டி குட்டின்னு போட்டு இப்ப பல லட்சத்துல வந்து நிக்குது. சீக்கிரமா அந்த காசை திருப்பி கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரிங்க கொடுத்துடுறேன். நீங்க பேசினதை கேட்ட அப்புறம் தான் நான் இப்ப தெளிவா இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ பிரம்மாண்டமான ஒரு பாலத்தோட ஒட்டுல நின்றுட்டு தான் இதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. போனை வச்ச அடுத்த நிமிஷமே அவர் கீழே இருந்த ஆத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அந்த ஆத்துலயே ஒரு ஓரமா கரை ஒதுங்கியிருக்காரு. அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஏஞ்சிட்டு இன்னுமா நான் சாகலன்னு யோசிச்சுட்டு இப்போ தூரத்தில் இருக்க ஒரு பில்டிங்கை பார்க்குறாரு. அது 66 கட்டடங்கள் இருக்க ஒரு பில்டிங். அங்கேருந்து கீழே குதிச்சா கண்டிப்பாக செத்துடலான்னு யோசிச்சு இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு அங்கே இருக்க மரங்களுக்கு நடுவில் நடந்து போகிறாரு. ஒவ்வொரு பக்கமாக சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் வெளியே போக வழியே இல்லை. எல்லா பக்கத்துலேயும் அந்த ஆறு தான் இருக்குது. இப்போ தான் அவருக்கு புரியுது, அவர் ஒரு தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. தீவுன்னா ரொம்ப பெரிய தீவு இல்லை, ஒரு ஆற்றுக்கு நடுவில் இருக்க ரொம்பவே சின்ன தீவு. அங்கே அந்த பாலத்தோட ஒரு பெரிய தூண் இருக்குது. அன்னைக்கு நைட்டு அங்கேயே அந்த தூணுக்கு கீழே கொசுக்கடியிலேயே படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் விடியுது. இப்போ அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு அவரும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாரு. பரவாயில்ல, லக்கு தான். தூரத்தில் ஒரு கப்பல் தெரியுது. நம்ம ஹீரோவும் சந்தோஷத்தில் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கவங்கள பார்த்து, ஹலோ இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்கேன், ஹலோ ஹலோன்னு கையை ஆட்டி ஆட்டி காமிக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த கப்பலில் இருந்த ஒருத்தன் இவரை பார்த்துடுறான். ஆனால் அந்த ஆள் இவர் கையை ஆட்டி தாட்டா காமிக்கிறாருன்னு அவனும் பாயின்னு கையை ஆட்டி காமிக்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் நான் பாய் காட்டல, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துக்கடான்னு கத்தி பார்க்குறாரு. அப்படியும் இப்போ அந்த கப்பல் அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த மணல்லையே ஹெல்ப்னு எழுதி வச்சுட்டு யாராவது காப்பாற்ற வருவாங்களான்னு யோசிச்சுட்டே அந்த ஆத்தோரமாக சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஃபோன் தண்ணியில் நனைஞ்சிருக்கும். அதை அங்கேயே பார்ட்டாக கழட்டி வெயிலில் காய போட்டுருந்துருப்பாரு. இப்போ அந்த ஃபோனை செட் பண்ணிவிட்டு கடவுளே எப்படியாவது இந்த ஃபோனை ஆன் பண்ண வச்சுடுன்னு சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ அந்த ஃபோனை ஆன் பண்ணுறாரு. பரவாயில்ல, கடவுளும் கைவிடல. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ அந்த ஃபோனும் ஆன் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் அப்பாடா தேங்க் காட் நல்ல வேலை ஆன் ஆகிடுச்சுன்னு பார்க்குறாரு. ஆனால் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறதுக்குள்ளே எப்படியாவது எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறாரு. அவரும் நான் ஆற்றுக்கு நடுவில் இருக்க ஒரு தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பக்கம் ஃபோனில் பேசுகிறவர் ஆற்றுக்கு நடுவில் தீவா லூஸ் அண்ணி ஃபோனை வைடான்னு இவரை திட்டிட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ மறுபடியும் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு ஹனி நான் ஒரு தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு இவர் பேசுகிறத கூட சரியாக கேட்காம நம்ம இனிமேல் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னு தானே முடிவு பண்ணியிருந்தோம், என்கிட்ட பேசாதடா ஃபோனை வைடா முட்டாள்னு திட்டிட்டு அவளும் கட் பண்ணிடுறா. என்னடா இது, எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோவும் நான் அவ்வளோ சீப்பாக போயிட்டேனா, யாருக்குமே நான் தேவையில்லைன்னு ரொம்பவே நொந்து போய் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக அவர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அவரும் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் திருப்பி கால் பண்ணுறான்னு நினச்சிட்டு ஹனி நீ தானேன்னு கேட்குறாரு. ஆனால் அது வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவரை பேச விடாமல் தொணன்னு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அவர் ஃபோனுக்கு ஏதோ ஆஃபர் பிளான் இருக்குது போல். ஸோ இப்படி ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, இந்த வாய்ப்பை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அந்த பொண்ணு நிறுத்தாமல் பேசிகிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா, நான் இங்கே ஒரு தீவில் மாட்டிக்கிட்டேன், ஆற்றுக்கு நடுவில் இருக்க ஒரு தீவு, யார்கிட்டையாவது சொல்லி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, உனக்கு புண்ணியமாக போகும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு தீவுக்குள்ளே நல்லா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ இப்போ அந்த பொண்ணும் அவள் பேசுகிறத நிறுத்திட்டு அப்படியா ஒரு தீவுக்குள்ளையா, பார்த்தீங்களா தீவுக்குள்ளே கூட எங்கள் ஃபோனுக்கு நெட்வொர்க் கிடைக்குது, அப்போ எங்கள் ஃபோன் எவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் ஃபோன் தான் பெஸ்ட்டு, இப்படி ஒரு ஆஃபர் உங்களுக்கு எப்பவும் கிடைக்காதுன்னு அவள் மறுபடியும் கேப் விடாமல் அதையே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஏம்மா கொஞ்சம் நிறுத்துமா, நான் சொல்கிறது ஒரு செகண்ட் கேளு, லப லபன்னு கத்திட்டே இருக்காத,
ஃபோன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு. கட் ஆகிடும். நான் ஆத்துக்கு நடுவுல ஒரு தீவுல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. இவரும் இங்க காது கிழியிற மாதிரி அவர் கஷ்டத்த சொல்லி கத்திட்டு இருக்காரு. பதிலுக்கு அந்த பொம்பளையும் இவர் சொல்றத காதுலயே வாங்காம அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. இப்ப அப்படியே ஃபோனும் கட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் இப்ப ஃபோன தூக்கி விசிறி அடிச்சிடுறாரு. உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுக்கு பதில் இந்த ஆத்துக்குள்ள நீந்தியே நான் தப்பிச்சிருக்கலான்னு இப்ப அந்த ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நடந்து போறாரு. தண்ணிக்குள்ள உள்ள போக போக அவருக்கு லைட்டா பயம் வருது. ஏன்னா அவருக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. சின்ன வயசுல அவர் அப்பா இவருக்கு நீந்த சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியே இவரால நீந்த முடியல. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவரோட கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்கன்னு அவரும் நிறைய வேலை தேடி இருக்காரு. ஆனா இவருக்கு இங்கிலீஷ் தெரியல, வேற எந்த டேலண்ட்டும் இவருக்கு இல்லைன்னு சொல்லி இவரை திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அதையெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறாரு. அப்புறம் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை நீ ஒரு தண்டம், யூஸ்லெஸ், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி அவரை கழட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பா. அதுக்கப்புறம் லோன் ஈஸியா கிடைக்குதுன்னு அவர் நிறைய கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப நொந்து போயிருப்பாரு. அவரோட இந்த கஷ்டத்தை எல்லாம் யோசிச்சுட்டு இப்ப மறுபடியும் அந்த தீவுக்குள்ளேயே ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்துட்டு நீ ஒரு மென்டல், இப்ப கஷ்டப்பட்டு இந்த தீவை விட்டு வெளியே போனா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுமா? அப்புறம் எதுக்கு இங்க இருந்து போகணும்? பேசாம யாருக்கும் தெரியாம இந்த தீவுக்குள்ளேயே இங்கேயே செத்துடலான்னு இப்ப அவரோட டையை எடுத்து ஒரு மரக்கிளையில மாட்டிட்டு அதுல தொங்கி சாகலான்னு பாக்குறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கவும் யாரும் இல்ல. அதோட ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்காரு. அவருக்கே அவரை நினைச்சு ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ ரொம்ப நொந்து போய் இப்போ ஒரு கல் மேலே ஏறி நின்றுட்டு அந்த மரக்கிளையில தொங்கிடலான்னு ரெடியா நின்றுட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் சாக போற கடைசி நிமிஷத்துல கஷ்டமா தானே இருக்கும். ரொம்ப சோகமா இப்ப அவரோட கண்ணை டைட்டா இறுக்கி மூடிட்டு சாகலான்னு போறாரு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, வயித்தை பிடிச்சிட்டு வேக வேகமா ஒரு புதருக்குள்ள ஓடுறாரு. பயத்துல வயித்தை கலக்கி விட்டுடுச்சு போல. அங்கேயே அங்க இருக்க செடிங்களுக்கு நடுவுல போயிட்டு பாத்ரூம் போயிட்டு குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஒரு செடியில நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூவை பிச்சு அதோட பின்பக்கத்தை இப்ப வாயில வச்சு உறிஞ்சு பாக்குறாரு. அதுல தேன் இருக்கு. சோ இப்ப அங்க இருக்க நிறைய பூவை பிச்சு அதுல இருக்க தேனையெல்லாம் குடிக்கிறாரு. அதெல்லாம் செம்ம ஸ்வீட்டா இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. பட் இருந்தாலும் யாரும் இல்லாம இனிமேல் இங்கேயே தனியா வாழலான்னு யோசிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையேன்னு ரொம்ப நொந்து போய் ஓன்னு கத்தி அழுறாரு. பாவம் அவர் அழுறத பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளை திட்டிகிட்டே யாராவது கூட இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போது ஒரு வலி வரும். இப்ப அப்படி ஒரு வலியில தான் நம்ம ஹீரோவும் வாயை விட்டு கத்தி அழுறாரு. அவர் மனசை தேத்திட்டு இப்ப அங்க இருக்க ஆத்து தண்ணியை குடிச்சிட்டு பரவாயில்ல, இது கூட டேஸ்டா தான் இருக்கு, அந்த நகர வாழ்க்கையை விட இந்த தனிமை எவ்வளவோ பரவாயில்லன்னு அவரே அவர்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு. பசிக்குதுன்னு இப்ப அந்த தீவுக்குள்ளேயே அங்க இருக்க மஷ்ரூம்ஸை பாக்குறாரு. அது சாப்பிடுற மஷ்ரூமா இல்ல பாய்சன் மஷ்ரூமான்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மஷ்ரூம் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் செத்தா மட்டும் எவன் கவலைப்பட போறான்னு அங்க இருக்க மஷ்ரூம்ஸை தைரியமா எடுத்து சாப்பிடுறாரு. இருட்ட போது ஸோ நெருப்பை உண்டாக்கலான்னு கேஸ்டவே படத்துல வர மாதிரி அவரும் 2 குச்சை எடுத்து வச்சு ரொம்ப நேரமா உரசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இப்போ ஒரு தம் அடிச்சாதான் சரியா வரும்னு அவர்கிட்ட இருந்த தம்மை பத்த வைக்கிறாரு. இப்பதான் புரியுது அவர்கிட்ட ஆல்ரெடி லைட்டர் இருந்திருக்கு. லைட்டரை வச்சுட்டே இவ்வளோ நேரம் நெருப்பை உண்டாக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவர் பண்ற இந்த கூத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு யாரும் இல்லைல்ல. ஸோ இப்போ அந்த தைரியத்துல இப்போ அந்த தீவுக்குள்ள ஜாலியா படுத்துட்டு இருக்காரு. நெருப்பை பத்த வச்சு தூரத்துல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு இப்ப ஏஞ்சி அந்த ஆத்து கிட்ட போயிட்டு அவர் பேண்ட்டை கழட்டிட்டு யாராவது இருக்கீங்களா பாருங்க, நான் தெரியறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தனியா ஜாலியா இருக்கேன், ஈபி பில்லு, வீட்டு வாடகை, லோனு, அது இதுன்னு எதுவும் இல்லை, ஐ எம் எ ஃப்ரீ மேன்னு சொல்லி தனியா லூசு மாதிரி கத்திட்டு இருக்காரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அந்த தீவுலையே அவருக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்குமான்னு அங்க இருக்க ஒரு சில பொருளை எல்லாம் சேகரிச்சுட்டே வராரு. அப்ப கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு பெரிய வாத்து மாதிரி ஒரு பொம்மை தெரியுது. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு படகு. இப்ப அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து அதை ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஹெல்ப்னு மணல்ல எழுதி வச்சிருப்பாரு. இப்ப அதை அழிச்சிட்டு ஹலோன்னு எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த தனிமையான லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கிருந்து சாக்கு பைய வச்சு ஒரு வலை மாதிரி செஞ்சு அதை வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு மீன் கூட மாட்டல. சரி பரவாயில்லன்னு இப்ப அங்க சில வாத்துங்க இருக்கு, அதை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதுவும் சரியா வரல. ஸோ இப்ப வேற வழி இல்லாம இன்னைக்கும் நேத்து சாப்பிட்ட அந்த மஷ்ரூம் சாப்பிடுறாரு. புறாவை பிடிக்க ட்ரை பண்றாரு. அப்புறம் ஃபோர்க்கை ஒரு குச்சில குத்தி அதை வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஃபோர்க்கு இவர் காலிலேயே குத்திக்குது. மறுபடியும் இப்ப அதே மஷ்ரூம்ஸ் சாப்பிடுறாரு. மரத்துல பறவையோட முட்டை இருக்கும். அந்த முட்டையை சாப்பிடலான்னு இப்ப மரத்துல ஏற ட்ரை பண்றாரு. சின்ன குழந்தை கூட அட்லீஸ்ட் மரத்தோட பாதி ஹைட் வரைக்குமாவது ஏறிடும்.
ஆனா நம்ம ஹீரோ அந்த மரத்தோட அடியில கீழேயே அந்த மரத்த டைட்டா புடிச்சுட்டு அப்படியே நிக்கிறாரு. அதுக்கு மேல அவரால ஒரு அடி கூட மேல போக முடியல. இதுலயே நம்ம ஹீரோ எவ்ளோ பெரிய பேக்குன்னு புரியுது. இப்படி ஒரு அடிமுட்டால இதுவரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இதனால தான் இவர யாருக்குமே பிடிக்கல போல. ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடுற பசங்கள விட நம்ம ஹீரோ மாதிரி எதுவும் தெரியாம பேக்கு மாதிரி இருக்க பசங்கள தான் மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு அந்த மஷ்ரூம்ஸையே திரும்ப திரும்ப சாப்பிட்டு பயங்கரமா வெறுத்து போயிடுது. ஸோ இன்னைக்கு எப்படியாவது புதுசா வித்தியாசமா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. வலையிலயும் மீன் மாட்டல. இன்னைக்கு மரத்துல கண்டிப்பா ஏறியே ஆகணும்னு ஒரு வெறியில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மரத்து மேல பொறுமையா ஏறிட்டு இருக்காரு. கரெக்டா பக்கத்துல நெருங்கும் போது அந்த மரத்துல இருந்த பறவை இவரோட நெத்தியில பாத்ரூம் போயிடுது. என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மரத்துல இருந்து சர்ருன்னு கீழே வழுக்கிட்டே இறங்கிட்டு அவரோட தலைய நல்லா ஷாம்பு போட்டு அந்த ஆத்துல தேய்ச்சி கழுவிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த தீவுல இவருக்கு யூஸ் ஆகுற மாதிரி சில பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதுல தான் இந்த ஷாம்புவும் இருந்திருக்கும். அந்த ஷாம்புவோட கெமிக்கல்னால இப்ப அந்த ஆத்துல ஓரத்துல இருந்த சில மீன்கள் எல்லாம் செத்து மிதக்குது. இதை நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்கல. இப்படி ஒரு விருந்துக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு இப்ப அந்த மீனை நல்லா நெருப்புல சுட்டு அதை அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அந்த மீன் முள்ள அங்கேயே ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்காரு. அதையெல்லாம் இப்ப சில புறாக்கள் வந்து அதை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. மறுநாள் காலையில அந்த மீன் முள்ள சாப்பிட்டுட்டு ஒரு புறா அங்கேயே செத்து விழுந்து கிடக்குது. ஸோ இன்னைக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான புறா கறி. புறா நெருப்புல வெந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. புறா அங்க நெருப்புல வெந்துட்டு இருக்கும் போதே சூடோட அதை நெருப்புல இருந்து பிச்சு சாப்பிடுறாரு. நேத்து சாப்பிட்ட மீனை விட இந்த புறா ரொம்ப பிரமாதம், ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நல்லா அதை வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இப்ப அந்த புல்லுலயே படுத்து அழகா ஒரு குட்டி தூக்கம் போடுறாரு. இப்ப இன்னொரு இடத்துல இங்க சிட்டிக்குள்ள இருக்க ஒரு பில்டிங்ல ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா பல நாள் கிளீன் பண்ணாம குப்பையா ரொம்ப அழுக்கா இருக்கு. பார்க்க ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஃபுல்லா அடைஞ்சிருக்கு. ஒரு அழகான ரூமை தான் இப்படி கிளீன் பண்ணாம குப்பையா வச்சிருக்காங்க. இப்ப இந்த குப்பைங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோயோட பேரு சோஷியல் ஃபோபியா. சோஷியல் ஃபோபியானா சுத்தி இருக்க மனுஷங்களை பார்க்க மாட்டாங்க. மனிதர்களை பார்க்கறதுக்கே பயப்படுற ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போக பயம், மற்ற மனுஷங்களை பார்க்கறதுக்கு பயம். கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம ஹீரோயின் இப்படிதான் ரூமுக்குள்ளேயே உள்ள அடைஞ்சிருக்கா. அவ ஏன் இப்படி ஆனான்னு தெரியல. பட் ஏதோ மனசளவில் அவளுக்கு என்னமோ ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கு. மனிதர்களை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு அவ மென்டலி ஏதோ அஃபெக்ட் ஆகியிருப்பா போல. அவ ஏன் திடீர்னு இப்படி ஆனான்னு டேரக்டர் ஓப்பனா ரீசன்ஸ் எதுவும் சொல்லல. வெளி உலகத்தை பார்க்க விரும்பாத ஒரு பொண்ணு. எப்பவும் அவ ரூமை உள்ள பூட்டு போட்டு தான் வச்சிருப்பா. அவளோட உலகமே அந்த ரூமும் அந்த ரூம்ல இருக்க அவளோட கம்ப்யூட்டரும் தான். என்னதான் சிட்டியில வாழ்ந்தாலும் நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட யார்கிட்டயும் கான்டாக்ட் வச்சுக்காம ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சு ஒரு தீவுல தனியா வாழ்ற மாதிரி தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மாதிரியே கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதில் இருக்க வீடியோஸ்க்கு லைக் போட்டுட்டு அதுக்கு கமெண்ட் போடுவா. உலகத்தில் நடக்கிற விஷயத்தை எல்லாம் கம்ப்யூட்டர் மூலியமாக தெரிஞ்சுப்பா. ஆனால் வெளியே போய் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அவளுக்கு பயம். இப்போ அவள் வெட்டியாக கம்ப்யூட்டரில் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. அது அவளோட அம்மா தான். ஏதாவது சாப்பிட வேணுமாமான்னு அவகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கூட வேணும் வேணான்னு அவள் அம்மா கிட்ட பதில் சொல்ல மாட்றா. ரிப்ளையை ஃபோனில் அவள் அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறா. பால் மட்டும் வேணும்னு ரிப்ளை பண்ணி விடுறா. அவளோட அம்மா மற்ற அம்மாங்க மாதிரியே அவ கேட்டதை விட அதிகமாக வகை வகையாக சமைச்சு அவள் ரூம் முன்னாடி வாசலில் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க போன அப்புறம் அவள் வெளியே டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அதில் 2 டிஷ்ஷை மட்டும் உள்ளே எடுத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் அவளை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுதான் அவளோட உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு கபோர்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த சின்ன கேப்ல தான் அவள் டெய்லி தூங்குறா. மார்னிங் எழுந்ததும் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் அந்த குப்பைங்களுக்கு நடுவுலையே ஒரே இடத்துல நடந்துட்டே இருப்பா. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணணும்ல. வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனா குண்டாகிடுவாள்ல. ஸோ அதனால இப்போ அந்த ரூம்குள்ளேயே ஒரே இடத்துல வாக் பண்ணுறா. அப்புறம் அந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிட்டு ஏதாவது வெட்டியாக சேட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அம்மா மதியம் 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவள் 12 மணிக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போய் பாத்ரூம்க்கு போவா. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஏதாவது சாப்பிடுவா. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான காற்றை வாங்குறதுக்காக டேபிள் ஃபேன் முன்னாடி படுத்துட்டு கொஞ்சம் காற்று வாங்குறா. அதுக்கப்புறம் அவளோட ஹாபி 3 ஃபோட்டோ எடுக்கிறா. அவகிட்ட ஒரு கேமரா இருக்கு. அதை வச்சு டெய்லி நைட்டு 3 ஃபோட்டோ எடுப்பா. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 3ல மனுஷங்களே இல்லை. ஸோ அப்படி ஒரு லோன்லி பிளேஸ் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவளோட கபோர்ட்குள்ளே போய் படுத்துப்பா. இதுதான் அவளோட டெய்லி ரொட்டீன். எப்போவுமே மனுஷங்களை மட்டும் பார்க்கவே மாட்டா. பட் அவளை சுற்றி இருக்க வெளி உலகத்தை மட்டும் வருஷத்தில் 2 நாள் பார்ப்பா.
அந்த ஊர்ல வருஷத்துல 2 வாட்டி 20 நிமிஷத்துக்கு மட்டும் அங்க இருக்க எந்த வெஹிக்கல்ஸும் பஸ்ஸு, காருன்னு எதுவுமே நகராது. அந்த அமைதியான 20 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஹீரோயின் ஜன்னலை ஓபன் பண்ணி அவளோட கேமரால இந்த வெளி உலகத்தை அவளோட கண்ணால ஃபுல்லா சுத்தி பாப்பா. அதுவுமே அவளை வேற யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அவளோட முகத்துல ஒரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கேமரால பாப்பா. அப்படிதான் ஒரு நாள் இந்த 20 மினிட் சைலன்ஸ்ல நம்ம ஹீரோயினும் அவளோட கேமரால அங்க இருக்க பாலத்தையும் அதுல நிக்கிற வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த ஆத்துக்கு நடுவுல இருக்க தீவை பாக்குறா. அந்த தீவுல ஹெல்ப்னு எழுதி வச்சிருக்கு. அப்படியே பக்கத்துல நம்ம ஹீரோ அவர் டைய வச்சு மரத்துல தற்கொலை பண்ண ட்ரை பண்றாரு. இது நம்ம ஹீரோயின் கேமரா வழியா பார்த்துட்டு பயந்து போய் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு போறா. அவளுக்கு தான் மனுஷங்களை சுத்தமா பிடிக்காதுல்ல. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது ஒரு ஏலியன் தான் சொல்லிட்டு அவ கபோர்ட்குள்ள போயிட்டு படுத்துக்கிறா. ஆனா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே வரல. நம்ம ஹீரோ அந்த தீவுக்கு வந்தது, தற்கொலை பண்ண ட்ரை பண்ணது, அப்புறம் அந்த லோன்லி லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் எப்பயோ நடந்திருக்கும். நம்ம ஹீரோயினும் அப்பவே நம்ம ஹீரோவை அவளோட கேமரா வழியா பார்த்துருக்கா. அவ இங்க கபோர்ட்குள்ள உருண்டு பிறண்டு படுத்து பார்க்கறா. பட் அவளால தூங்கவே முடியல. இத்தனை வருஷமா வருஷத்துல 2 வாட்டி அதுவும் 20 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் ஜன்னலை ஓப்பன் பண்ணியிருப்பா. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக மறுபடியும் அன்னைக்கு நைட்டு அவளோட கேமரால பார்க்கறா. நம்ம ஹீரோவும் அப்பதான் பேண்ட்டை கழட்டிட்டு கத்திட்டு நின்று இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ யாரும் அவனை பார்க்கலன்னு நினைச்சிட்டு தான் பேண்ட்டை கழட்டிட்டு எல்லாரும் என்னை பாருங்கன்னு கத்திட்டு நின்று இருப்பான். நம்ம ஹீரோயினும் இந்த ஏலியன் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப மோசமான ஏலியன்னு சொல்லிட்டு அவளோட வேலை அந்த கம்ப்யூட்டரை போய் நோண்டிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவளுக்கு நம்ம ஹீரோ ஞாபகமாவே இருக்கு. அவளுக்கு அவன் தனியா இருக்கனால அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அவளோட சேட்டிங் வேலையை விட்டுட்டு நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த வாத்து மாதிரி இருக்க படகை கண்டுபிடிச்சு அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவ விரல கேமரா முன்னாடி வச்சு அந்த போட்டை இழுக்க இவ்வளோ ஹெல்ப் பண்ற மாதிரி கையை வச்சு பார்க்கறா. அப்படியே நம்ம ஹீரோ பண்ற எல்லா சேட்டையும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. நிலாவை போட்டோ எடுக்கிறது தான் நம்ம ஹீரோயின் ஹாபியா வச்சிருந்தா. பட் இப்போ அதை விட்டுட்டு நம்ம ஹீரோவை கேமரா வழியா பார்க்கறதையே ஹாபியா மாத்திட்டா. ஹெல்ப்னு எழுதி வச்சுட்டு இப்போ திடீர்னு ஹலோன்னு மணல்ல எழுதி வச்சிருக்கான்னு பார்க்கறா. இது எதுவுமே தெரியாம இங்க நம்ம ஹீரோவும் என்னை யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கான். கண்ணில் கண்ணாடி மாதிரி எதையோ ரெடி பண்ணி போட்டுட்டு கையில ஒரு கம்பியை வச்சுட்டு அங்க இருக்க பொருளை வச்சு தனியா கோல்ஃப் விளையாடுறான். பாலுக்கு பதில் ஒரு பைன் கோனை பால் மாதிரி வச்சுட்டு அதை வேகமா அடிச்சுட்டு அவனே அவனுக்கு கிளாப் பண்ணிக்கிறான். அப்ப அந்த பக்கமா ஒரு கப்பல் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கப்பலை பார்த்து என்னை காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திருப்பான். பட் இப்போ இந்த கப்பலை பார்த்ததும் வேகமா ஓடி போய் செடிங்களுக்கு நடுவில் மறைஞ்சுக்கிறான். அப்போ அவன் காலில் தெரியாம எதையும் மிதிச்சிடுறான். என்னன்னு பார்த்தா அது ஒரு பிளாக் பீன் நூடுல்ஸ் பேக்கெட்டோட கவரு. அந்த பேக்கெட்குள்ள ஒரு டேஸ்ட் மேக்கரும் ஓப்பன் பண்ணாம அப்படியே இருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த நூடுல்ஸ் கவரை பார்த்ததும் பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏதோ ஒரு வாத்தை நெருப்புல சுட்டு வச்சிருக்கான். அப்படியும் பல நாளா அதையே சாப்பிட்டனால நம்ம ஹீரோக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டை மோந்து பார்த்துட்டே சோகமா படுத்துட்டு இருக்கான். கனவுல கூட அவனுக்கு நூடுல்ஸ் ஞாபகம் தான் வருது. ஸோ இப்போ மறுநாள் அந்த தீவுக்குள்ள இருக்க சில விதைங்களை இலைங்களை எல்லாம் நல்லா இடிச்சு அதை சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா இதை வச்சு எப்படியாவது அவனே நூடுல்ஸ் தயாரிச்சிடலான்னு நினைக்கிறான். ஆனா அந்த விதைங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அதுல மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரல. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் அம்மா பிளாக் பீன் நூடுல்ஸை சாப்பிடுப்பான்னு ஊட்டி விட வந்திருப்பாங்க. ஆனா அவன் எனக்கு வேணான்னு சொல்லியிருப்பான். அப்புறம் வேலை செய்யும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸும் வா பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிடலான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அப்பயும் அவன் வேணாம் ஸ்பைசி நூடுல்ஸ் கொடுங்கன்னு வேற நூடுல்ஸை கேட்டு வாங்கியிருப்பான். இப்போ அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்பவே சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்குடா சாப்பிடலன்னு அவரே அவரை திட்டிட்டு அழுதுட்டு இருக்காரு. மறுநாள் இப்போ அவர் படுத்துட்டு இருக்க அந்த போட்டை பார்க்குறாரு. அந்த போட்டோட டாப்ல மேலே ஃபுல்லாக பறவைங்க பாத்ரூம் போய் வச்சிருக்கு. இப்போதான் நம்ம ஹீரோக்கு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் தோணுது. பறவைகள் விதைங்க தானியங்களை தான் சாப்பிடும். அதெல்லாம் ஒழுங்கா செரிக்கலன்னா அதோட எச்சத்துல தான் இருக்கும். இந்த பறவைங்களோட எச்சத்தை மண்ணில் புதைச்சி வச்சு அதுல இருந்து ஏதாச்சும் செடி வளருதான்னு பார்க்கலான்னு யோசிக்கிறாரு. இப்போ அவரோட கிரெடிட் கார்டை வச்சு அந்த போட்ல ஒட்டிட்டு இருக்க எல்லா எச்சத்தையும் கலெக்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் இங்க அவ ரூம்ல இருந்து இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மண்புழுக்கள் இருக்க ஒரு செழிப்பான நிலத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நிலத்தை தோண்டி அந்த இடத்துல அந்த எச்சங்களை எல்லாம் புதைச்சி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அவரோட பாத்ரூமையே அதுக்கு உரமாக எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. கொசுவோட படிமண்ல இருந்து டிஎன்ஏவை எடுத்து அதை வச்சு அவ்வளோ பெரிய ஜுராசிக் பார்க்கை உருவாக்கிட்டாங்க. அப்போ என்னாலையும் பறவைங்களோட எச்சத்துல இருந்து பயிரை உருவாக்கி
அதுலேருந்து பிளாக் பீன் நூடுல்ஸ் தயாரிக்க முடியும்னு சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு பரவாயில்ல, நான் கூட எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேன், வர வர நான் பெரிய அறிவாளி ஆகிட்டேன், ஆசைகள் தான் ஒரு மனுஷனை ஸ்மார்ட் ஆக்குதுன்னு அவரே அவர்கிட்ட சொல்லிக்கிறாரு. இப்போ அங்கே சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு அவர் ரெடி பண்ண இந்த நிலத்துக்கு நடுவில் வச்சிடுறாரு. ரொம்ப வேலை செஞ்சனால இப்போ அவரோட உடம்புல இருந்து வேர்வை வருது. அதை நக்கி பார்த்தா உப்பு கரிக்குது. இத்தனை நாளாக அவர் உப்பு சப்பு இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போ பல நாள் கழிச்சு அவரோட உடம்புல இருந்தே உப்பு டேஸ்ட் கிடைச்சதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை வாட்ச் பண்ணுறதையே இப்போ அவளோட ஃபுல் டைம் ஜாபாக வச்சிருக்கா. அவளும் கிட்டத்தட்ட 2 மாசமா நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு அவனோட ஃபோட்டோஸை மாட்டி வச்சிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இப்பயும் ஹீரோ ஒரு ஏலியன் தான். நம்ம ஹீரோ பற்றி ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இப்போதான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறா. அவருக்கும் அவளை மாதிரியே கூச்ச சுபாவும் குறும்புத்தனமாக இருக்காரு. தனிமையை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. ரொம்பவே வித்தியாசமானவன்னு யோசிக்கிறா. பேசாமல் அவர் அவளோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறா. அவளோட கேங்குக்கு ஒரு பேரும் வைக்கிறா, த லோன்லி ஏலியன் கம்யூனிட்டி. இதுதான் அதோட பேர். இப்போ அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ ஒரு பேப்பரில் ஹலோன்னு டைப் பண்ணி அது ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு மூடிட்டு அவளோட ஹெல்மெட்டை போட்டுட்டு இப்போ பல வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ரூமை விட்டு வெளியே வரா. அவளுக்கே இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இப்போ அப்படியே பொறுமையாக வெளியே வந்து அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறா. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஃப்ளாட்டோட வாட்ச்மேன் பார்த்துடக்கூடாதுன்னு அவரை டைவர்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பொம்மையை கீ கொடுத்து வச்சுட்டு போகிறா. அவர் திரும்பி இருக்க நேரத்தில் அங்கேருந்து ரோட்டுக்கு போயிடுறா. அப்போ ஒரு கார் அந்த வழியாக போகுது. ஸோ இப்போ ஒரு கொடையை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி மறைஞ்சு உட்காந்துக்கிறான். வேகமாக ஓடி போயிட்டு அந்த பாலத்துக்கு மேலே நின்றுட்டு அங்கேருந்து அந்த பாட்டிலை தூக்கி கீழே இருக்க தீவுக்குள்ளே போடுறா. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எக்ஸசைஸ் பண்ணல, எதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கபோர்ட்லேருந்து வெளியே ஓடி வந்துட்டு அவள் கேமராவை பார்க்குறா. பார்த்தா ஹலோ அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் இன்னும் என்னோட மெசேஜ் நீ படிக்கலையான்னு சொல்லிட்டு நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கா. எல்லாம் காதல் பண்ணுற வேலை. நம்ம லோன்லி ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 3 மாதம் ஓடி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வரப்போ நல்லா ஸ்மார்ட்டாக அழகாக இருந்தான். இப்போ ஒரு காட்டுவாசி மாதிரி பெரிய தாடி பெரிய முடின்னு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். 3 மாதம் ஆனனால தலைவர் இப்போ பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டாரு. மீனை பிடிக்கிறாரு. அப்படியே ஸ்பீடாக மரத்து மேலே ஏறி முட்டையை எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் அவரோட உடம்புல இருக்க வேர்வையை கலெக்ட் பண்ணி அதை அவரோட சாப்பாட்டில் ஊற்றுறாரு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. காஃபி, ஹாஃப் பாயில் எக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாம் செஞ்சு சாப்பிட்றாரு. அடுத்து இப்போ அவரோட நிலத்தை வந்து பார்க்குறாரு. பார்த்தா குட்டியாக ஒரு செடி முளைச்சிருக்கு. அது வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ இப்போ அடுத்து அந்த தீவை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அப்போ அவருக்கு கீழே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒளி தெரியுது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு மேலே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் தூக்கி போட்ட அந்த பாட்டில் ஒரு மரத்தோட கிளையில் மாட்டிட்டு இருக்கு. அதில் சூரிய வெளிச்சம் பட்டு தான் வித்தியாசமான லைட் தெரிஞ்சிருக்கு. அவரும் இப்போ அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்க பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு ஓரத்தில் ஹலோன்னு மட்டும் டைப் பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோ இத்தனை நாளாக ஒரு ட்ரௌசரை மட்டும்தான் போட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவரை யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதும் அவரோட பேண்ட் எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஹலோவை அழிச்சிட்டு ஹவ் ஆர் யூன்னு எழுதி அது பக்கத்தில் நின்று கை காட்டுறாரு. இப்போ இதை நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து இவளும் கையை காட்டி சிரிச்சுக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாதம் 17 நாள் கழிச்சு இப்போ அவளுக்கு ஃபஸ்ட்டு ரிப்ளை வந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் இப்போ மறுபடியும் ஹெல்மெட்டை போட்டுட்டு இன்னொரு பாட்டிலை அந்த பாலத்துக்கு மேலே நின்று தூக்கி போட்டுட்டு போகிறான். மறுநாள் நம்ம ஹீரோ அந்த தீவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ அந்த பாட்டிலை எடுத்து அதுக்குள்ளே இருக்க பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஃபைன், தேங்க்யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எழுதியிருக்கு. அதுக்கும் இப்போ நம்ம ஹீரோ ஃபைன் தேங்க்யூன்னு மணலில் ரிப்ளை பண்ணுறாரு. அதை பார்த்து இங்கே நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. ஹீரோவோட வயலில் இப்போ ஒரு செடி முளைச்சிருக்கு. அவரும் அதை கிட்ட போய் பார்க்குறாரு. அதில் ஒரு கார்ன் முளைச்சிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு அந்த கார்னை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம். ஆனந்த கண்ணீரோட இப்போ அவரோட இந்த சாதனையை நினச்சி அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்ன் வச்சு நான் நூடுல்ஸ் செய்வேன்னு சத்தமாக கத்துறாரு. ஒரு நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தான் அவர் இவ்வளோ போராடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது அவருக்கு பிளாக் பீன் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை அவருக்கு டெலிவரி பண்ணலான்னு யோசிக்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைமாக ஒரு டெலிவரி மேனுக்கு கால் பண்ணி பேசுகிறா. அவனும் அவள் வீட்டுக்கு வரான். காசை கூட டோருக்கு அடியில் தள்ளி விடுறா. அந்த டெலிவரி மேனும் ஒரு போட்டை எடுத்துட்டு அவன் மட்டும் இப்போ இந்த தீவுக்குள்ளே வரான். வந்துட்டு யாராவது இருக்கீங்களா, எனிபடி ஹியர்னு கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு வெளி ஆளுங்களை பார்க்க பிடிக்கல. ஸோ ஒரு ஓரமாக மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த டெலிவரி பாய் பிளாக் பீன் நூடுல்ஸில் இருக்க எல்லா வெரைட்டிஸும் கொண்டு வந்திருக்கான். அதையெல்லாம் இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு பொண்ணு இதை உங்களுக்கு டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் பொண்ணா, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பான்னு கேட்குறாரு.
ஆனால் அந்த டெலிவரி பாய் நானே அவங்க முகத்தை பார்க்கலன்னு சொல்கிறான். அப்புறம் இப்போ என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த நூடுல்ஸில் இருந்த சாஸை மட்டும் எடுத்துட்டு எல்லா நூடுல்ஸையும் இப்போ திருப்பி அவன்கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்து விடுறாரு. இது எல்லாம் நம்ம ஹீரோயின் கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்கா. இந்த டெலிவரி பாயும் இதெல்லாம் எனக்கு தேவையா, இவ்வளோ தூரம் இந்த ஆற்றுல போட்டை பெடலை பண்ணிட்டு வந்து ஒரு யூஸும் இல்லைன்னு புலம்பிட்டே போகிறான். அந்த டெலிவரி பாய் இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டு வாசலில் வந்துட்டு அந்த எல்லா நூடுல்ஸையும் வாசலில் வச்சுட்டு, என் கால் பயங்கரமாக வலிக்குது, இதை நீங்களே அவனுக்கு டெலிவரி பண்ணுங்க, இல்லை என்னமோ பண்ணி தொலைங்கன்னு திட்டிட்டு கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினும் இப்போ மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு இப்போ லைட்டாக அந்த கதவை ஓப்பன் பண்ணுறா. அதுவும் அவள் ஃபேஸ் பாதி தான் தெரியுது. அந்த பையனும் கிட்ட வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் என்ன ரிலேஷன், நீங்கள் யாருன்னு கேட்டு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவர் என்ன சொன்னார்னு கேட்டு பார்க்குறா. அதுக்கு அந்த பையனும் ஒரு பவுல் ஆஃப் நூடுல்ஸ்ன்றது என்னோட நம்பிக்கைன்னு சொன்னார், வேற எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நம்பிக்கையான்னு இப்போ அந்த நூடுல்ஸை இவளே எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. இப்போ தான் அவளும் அந்த நூடுல்ஸை ரசித்து சாப்பிட்டு பார்க்குறா. அவளுக்கும் இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் நம்பிக்கையான்னு சந்தோஷமாக இப்போ அந்த நூடுல்ஸை சாப்பிட்றா. இங்கே நம்ம ஹீரோவும் அவனோட அந்த கான் செடி முழுசாக வளர்கிறதுக்காக நம்பிக்கையோடு காத்துட்ருக்கான். அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஏதாவது வேணுமாமான்னு கேட்குறாங்க. எப்போவும் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பதிலை ஃபோனில் மெசேஜில் தான் அனுப்புவா. பட் இப்போது கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு கான் செடி வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி தரீங்களான்னு கேட்குறா. அவள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 3 வருஷமாக அவளோட அம்மா அவள் முகத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. அவள் கேட்ட மாதிரியே அவளுக்கு கான் செடியெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்கே ஜன்னல் வழியாக கேமராவில் பார்த்தே ஹீரோவை லவ் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு டெய்லி பாட்டிலில் ஏதாவது மெசேஜ் அனுப்பி விடுறா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவளுக்கு மணலில் எழுதி ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ அவர் இத்தனை மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அறுவடை நாள் வந்துடுச்சு. நூடுல்ஸ் சமைக்க போகிற இந்த ப்ரெஷியஸான டே. அவர் உருவாக்கின செடிங்கள்ல இருந்து கார்னு, சில்லி, வெஜிடபிள்ஸ் இதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கார்னை பவுடர் ஆக்கி அதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை நூடுல்ஸ் மாதிரி நீளமாக வெட்டி அதை வேக வச்சுட்டு முட்டையை அவிச்சு இப்போ அவர் இத்தனை நாளாக பாதுகாத்து வச்சுட்டு இருந்த அந்த நூடுல்ஸ் மசாலாவை எடுத்து அதில் பிரித்து போடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அனுப்பின நூடுல்ஸில் இருந்து சாஸை மட்டும் எடுத்து வச்சுருந்துருப்பாரு. இப்போ அது எல்லாத்தையும் போட்டு அவர் செஞ்ச இந்த டேஸ்டி நூடுல்ஸை இப்போ அழுதுகிட்டே அதை ருசித்து சாப்பிட்றாரு. எத்தனை மாசத்தாவும் எத்தனை நாளாக இதுக்காக அவர் உழைச்சிருக்காரு. அவரோட பல நாள் நம்பிக்கை இப்போ நிறைவேறிடுச்சு. மேபி அவர் ஹீரோயின் கொடுத்த அந்த நூடுல்ஸை சாப்பிட்ருந்தா அவரோட உழைப்பால் கிடைச்ச இந்த நூடுல்ஸ் அவருக்கு ஒரு விஷயமா இருந்திருக்காது. பட் அவர் அதை வேணான்னு சொல்லிட்டு அவரோட சொந்த உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கின இந்த நூடுல்ஸ் உண்மையாகவே அவரோட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த ஒரு சின்ன வெற்றி தான் இவருக்கு ஒரு பெரிய ஆரம்பமே. இந்த சின்ன வெற்றியை வச்சு அவரால் கண்டிப்பாக மறுபடியும் அவரை சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் செஞ்ச இந்த வெற்றி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த வெற்றிக்கு அப்புறம் எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு அவருக்கு இப்போ ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவோட இந்த சாதனையை ஃபோட்டோ எடுத்து இங்கே நம்ம ஹீரோயின் அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கபோர்ட்குள்ளே தூக்கமே வரல. ஸோ இப்போ வெளியே வந்து கேமரா பக்கத்திலே படுத்துக்கிறா. இங்கே நம்ம ஹீரோக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. நம்ம ஹீரோ இப்போ அவரோட ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி அவராக தனியாக பேசுகிறாரு. அவருக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மணலில் ஹூ ஆர் யூன்னு எழுதி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு ஃபேக்கான பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த பாட்டிலில் போட்டு அதை தூக்கி போடலான்னு பார்க்குறா. ஆனால் அவளுக்கு நம்ம ஹீரோவை ஏமாற்ற மனசே வரல. ஸோ இப்போ அந்த பாட்டிலை தூக்கி போடாமல் திரும்பி வந்துடுறா. நம்ம ஹீரோ டெய்லி அந்த தீவில் பாட்டிலை தேடி பார்த்து அவளோட மெசேஜை பார்ப்பாரு. பட் இன்னைக்கு எங்கே தேடியும் பாட்டிலை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக என்னவா இருக்கும், என்ன ஆச்சுன்னு குழப்பத்திலே இருக்காரு. ஏன் பதில் அனுப்பலன்னு மறுபடியும் அந்த மணலில் எழுதி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இதை கேமராவில் பார்த்துட்டு இருக்கா. அவளும் பல மாசமாக கம்ப்யூட்டரில் அவளோட சேட்டிங் பக்கமாக போயிருக்க மாட்டா. ஸோ இப்போ இதுக்கு மேலே அவன் கூட க்ளோஸாக இருக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் அவளோட பழைய வேலை அந்த சேட்டிங் பக்கமாக போகிறா. அவளுக்கு வந்த மெசேஜ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படித்து பார்க்குறா. பார்த்தா இது ஒரு ஃபேக் ஐடின்னு அவளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்படிலாம் மானங்கிட்டு அடுத்தவங்க போஸ்ட்டை போடுறதுக்கு பதில் நீலாம் செத்து போயிடலாம், மென்டல் பைத்தியம்னு எல்லாரும் இவளை அசிங்கமாக திட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக அழுவுறா. இங்கே நம்ம ஹீரோவும் ஏன் எதுக்கு அவள் பேச மாட்டான்னு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காரு. அப்போ மேகம்லாம் மூடிட்டு பயங்கரமாக மழை பெய்யுது. நியூஸில் கூட பெரிய புயல் வரப்போகுது, பயங்கரமாக மழை பெய்யும், மக்கள் எல்லாரும் சேஃபான இடத்துல பத்திரமா இருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அவர் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்ச அந்த செடியெல்லாம் இப்போ மழையில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு.
மழை தண்ணி அந்த செடிங்களை எல்லாம் வேரோட சேர்த்து அடிச்சிட்டு போகுது. நம்ம ஹீரோவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட அந்த செடிங்களை எல்லாம் பிடிச்சி வைக்கிறாரு. அப்ப கூட ஒன்றும் இல்லை, சின்ன புயல் தான், சரியாகிடும்னு அவர் பாட்டுக்கு தானா பேசிட்டு இருக்காரு. மழை தண்ணி இப்போ அவரோட போட் கிட்ட வரைக்கும் வந்துச்சு. ஒரு கையில மரத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையில அந்த போட்டை எவ்வளவோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அதை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நேரம் அவரால் பிடிக்க முடியல. இப்போ அந்த போட் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது. அவரோட சொந்த வீடு அந்த போட் தண்ணியில அடிச்சுட்டு போகுது. அவரால் இது தாங்கிக்கவே முடியல. ஸோ அவரும் பயங்கரமா அழுகுறாரு. மறுநாள் புயலெல்லாம் முடிஞ்சு ஃபுல்லா சைலண்டா இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவர் சேஃபா இருக்காரான்னு கேமரா வழியா பாக்கறா. பார்த்தா அந்த மொத்த இடமும் மழையில நாசமாகி இருக்கு. எல்லா செடியும் அழிஞ்சு போச்சு. இங்க நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் எல்லாம் போச்சுன்னு ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு செம கோவம். ஏன்னா இவ்வளோ நடந்தும் நம்ம ஹீரோயின் பதில் எதுவுமே பேச மாட்டா. ஸோ இப்போ அந்த மணல்ல நம்ம ஹீரோயினை திட்டி அசிங்கமா பேட் வேர்ட்ல எழுதி வைக்கிறாரு. அப்போ அங்கே சிலர் வராங்க. அவங்க அந்த இடத்த கிளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இப்போ அங்கேருந்து வேகமாக அந்த தீவுக்குள்ள ஓடுறாரு. நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் இங்கே வேகமாக ஓடிட்டே இருக்கான். பார்த்தா அங்கே அந்த இடத்த கிளீன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அவரும் இது என்னோட இடம், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு எவ்வளவோ கத்தி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆளுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுடுறாங்க. அவரும் அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. அந்த ஆளுங்க நம்ம ஹீரோ கிட்ட இது கவர்மெண்டோட ஏரியா, இங்கே ஹியூமன்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், ப்ளீஸ் நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன், எனக்கு சில மெசேஜ் வரும், நான் இங்கேயே இருக்கேன் ப்ளீஸ்னு கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆளுங்க நம்ம ஹீரோவை இப்போ போட்டில் ரிட்டர்ன் அந்த சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் இங்கே நம்ம ஹீரோயின் இருக்க அந்த பில்டிங்ஸையே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவ்வளோதான், இதுக்கு மேலே அவரை மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு ரொம்பவே சோகமாக அவரை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அவன் தான் அவளுக்கு எல்லாமே, அவன் தான் அவனோட லைஃப்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணி வேகமாக ஓடி போகிறா. ஹெல்மெட் கூட போடலை. இத்தனை வருஷமா ரூம்குள்ள யாரையும் பார்க்காம யார்கிட்டையும் பேசாம அந்த ரூம் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ அந்த உலகத்தை விட அவளோட காதல் நம்ம ஹீரோ தான் முக்கியம்னு வேகமா ஓடுறா. நம்ம ஹீரோவை இங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. அவரும் இப்போ ரொம்ப கவலையோட இருக்காரு. அவருக்குன்னு யாரும் இல்லை, இனிமேல் உயிரோட இருந்து எந்த யூஸும் இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்ப அங்க ஒரு பஸ் வருது. நம்ம ஹீரோ அந்த பஸ் டிரைவர் கிட்ட 63 பில்டிங்க்கு போகுமான்னு கேட்டுட்டு இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ பஸ்ஸுக்குள்ள ஏறதை பார்த்துட்டு அவளும் அந்த பஸ் பின்னாடியே ஓடுறா. அழுதுட்டே ஓடுறா. ஆனா அதுக்கு மேல அவளால ஓட முடியல. எல்லாம் போச்சு, அவன்கிட்ட பேச முடியலையேன்னு அங்கேயே அந்த ரோட்ல நின்று பயங்கரமா அழுகுறா. இங்க பஸ்ஸுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவ யாரு என்னன்னு கூட தெரியல, அவளை இழந்துட்டேனேன்னு அவரும் இங்க அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்ப அழுதுட்டே ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு போறா. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. வருஷத்துல 2 வாட்டி மட்டும் 20 மினிட்ஸ்க்கு எல்லா வெஹிக்கல்ஸும் மூவ் ஆகாம ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வருது. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. வேகமா ஓடி போறா. நம்ம ஹீரோவும் இங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டே இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல போறா. அவரும் யார் இவன்னு அவளையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த தீவுல நம்ம ஹீரோ கடைசியா ஹூ ஆர் யூன்னு கேட்டிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் பேரு கிம் ஜங்கியான், உங்க பேர் என்னன்னு கேட்குறா. இப்போதான் நம்ம ஹீரோக்கு இவ தான் இவ்வளோ நாள் அவரை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த பஸ்ஸு கிளம்ப ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் லைட்டாக ஸ்லிப் ஆகுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. இதோட இந்த மூவி முடியுது. கடைசியா லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சு நம்ம ஹீரோ சாக ட்ரை பண்ணாரு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கையான லைஃபும் ஒரு அழகான லைஃப் பார்ட்னரும் கிடைச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் மரணம் ஒரு முடிவில்லை, வாழ்ந்துதான் பார்க்கலாமே, என்ன நடந்தாலும் அடுத்துன்னு லைஃப்ல முன்னேறிட்டே போகணும். இந்த படத்தை பார்த்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த மூவி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோட வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.